ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். லாஸ்ட் எபிசோடில் பூர்வ ஜென்மா பற்றி நிறைய விஷயங்கள் கதைகள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை நீரும் நானே நெருப்பும் நானே. என்ன நீரும் நானே நெருப்பும் நானேன்னு பார்க்குறீங்களா? சாய்பாபா செஞ்ச அற்புதம் கதைகளில் இதுவும் ஒரு கதை. சாந்த பட்டேல்ன்றவர் அவுரங்காபாத் மாவட்டத்தை சேர்ந்த தூவ் என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அவர் பெரிய செல்வந்தர். ஒரு முறை அவர் தன்கிட்ட இருக்கிற குதிரையை எடுத்துக்கிட்டு அவுரங்காபாத்திற்கு சவாரி செஞ்சுட்டு இருந்தாரு. இடையில ரொம்ப லாங் டிராவல் அவங்க பண்ணதுனால குதிரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம், நம்மளும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு குதிரையை நிறுத்திட்டு அது சேனையை ரிமூவ் பண்ணிட்டு அந்த சேடில் சொல்லுவோம் இல்லையா, அந்த சீட் நம்ம உட்காந்து ஹார்ஸ் ரைட் பண்ணுவோம்ல, அது வெயிட்டா இருக்கும்னு சொல்லி அந்த குதிரை மேல இருந்ததை அந்த சேனையை எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு குதிரையை கொஞ்சம் கலப்பாட்டுட்டோம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும், போய் கொஞ்சம் புல் இல்லாம ஏஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அவுத்து விட்டாரு. அதுவும் போய் சாப்பிட்டுச்சு. அப்போ அந்த டைம்ல இவருக்கும் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. கொஞ்சம் நம்மளும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாரு ஒரு மரத்தடியில. அப்புறம் எழுந்து பார்த்தாக்க குதிரை காணவே காணோம். இங்கேயும் அங்கேயும் பரபரப்பா தேடினாரு, ஓடினாரு. எவ்வளவு நேரம் தேடியும் குதிரை கிடைக்கவே இல்லை. ரொம்ப மனசு கஷ்டம் ஆகி கவலை ஆகி ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அப்போ அந்த குதிரை மேல இருந்த அந்த சேனையை தூக்கிட்டு ஃபுல் ஊரு சுத்தி 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 தேடினாரு. அந்த வெயிட்டையும் அவரே கையில எடுத்துக்கிட்டு 2 மாசம் ஆயிடுச்சு. குதிரைய அந்த ஊர்லயே தேடி 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 கிடைக்கவே இல்லை. ஊரை விட்டு போறதுக்கும் மனசு இல்லை. அந்த குதிரை மேல அளவு கற்ற பாசம் அவர் வச்சுட்டு இருந்தாரு. 2 மாசம் ஆயும் நம்ம குதிரை கிடைக்கலையே, இனி எப்ப கிடைக்க போகுது, இனி கிடைக்குமா அப்படின்ட்டு நான் இருந்த நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அவர் இழந்துட்டாரு. குதிரை நினைவா அட்லீஸ்ட் இந்த சேனைனா நம்ம கூடியே அது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அதை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு. அப்படி ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாலை ஓரத்துல ஓரமா நடந்து வந்துட்டு இருந்தாரு. அப்ப அங்க ஒரு மரத்தடியில ஒரு இளம் பக்கீர் அமர்ந்து இருந்ததை அவர் பார்த்தாரு. பக்கீரை பார்த்த உடனே அவர் தோற்றத்தை பார்க்கும் போது என்ன வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு ஒரு செகண்ட் நின்னாரு. பக்கீர் நீண்ட அங்கியும் தொப்பியும் அணிந்திருந்தார். கையில ஒரு சின்ன குச்சி ஒண்ணு வச்சிருந்தாரு. அப்போ அவர் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க பக்கீர் பக்கத்துல புகை பிடிக்கும் குழாயும் புகை இலையும். அந்த இடத்துல பக்கீர் என்ன பண்ணாரு, சாந்த பட்டேல பார்த்தாரு. யார் நம்மள பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்த பட்டேல பக்கீர் பார்த்துட்டு, இங்க வாங்க பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி பக்கீர் கூப்பிட்டாரு. பக்கீர்ன்றவர் யார் இங்க நான் சொல்றேன்னா நம்ம சாய்பாபாவை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். குதிரை சுமக்க வேண்டிய அந்த சேனத்தை நீங்க ஏன் சுமந்துட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு சாய்பாபா கேட்டாரு. அப்போ குதிரை காணாம போயிடுச்சு பக்கீர், எங்க தேடியும் அது கிடைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட குதிரை, நான் ரொம்ப பாசமா நான் வளர்த்த குதிரை, என்னால் அது இல்லாம ஊருக்கு நான் போய் சேர முடியாது நீட்டு ரொம்ப மனசு கஷ்டமா கவலையா அவர் சொன்னாரு. திருப்பியும் பக்கீர் அதை பார்த்து அவர் சொன்னதை கேட்டு திருப்பியும் சிரிச்சாரு. தோளில் ஆட்டை போட்டு கொண்டு ஊரெல்லாம் ஆட்டை தேடும் இடையன் கதைதான் உங்கள் கதை அப்படின்னு சொல்லிட்டு பக்கீர் திருப்பியும் அம்மையில அப்படியே சிரிச்சாரு. என்ன சொல்றீர்கள் அப்படின்ட்டு சாந்தா பட்டேலுக்கு உடனே ஒரு கோவம் வந்துச்சு. என்ன இவர் சொல்ல வராருன்னே புரியலையே அப்படின்னு. உடனே பக்கீர் சொன்னாரு, அங்க ஓடை ஒண்ணு இருக்கு, அந்த ஓடை கிட்ட உன் குதிரை நின்றுட்டு இருக்கு, போய் தான் பாருங்க அப்படின்னு சொல்லி பக்கீர் சொன்னாரு. பக்கீர் என்ன வேடிக்கை எதனா செய்யறாரா அப்படின்ட்டு 2 நிமிஷம் யோசனை பண்ணாரு சாந்த பட்டேல். சரி என்னதான் நடக்குது நடக்கட்டும், போய் தான் பாப்போமே அப்படின்னு சொல்லி ஓடையை தேடி போனாரு. இவ்வளவு நேரம் அந்த ஓடை கிட்ட நம்ம இருந்துட்டு தானே வந்தோம், சரி இவர் சொல்றாரு இவருக்காக என்னதான் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓடி போய் பார்த்தாரு. பார்த்தா செம்ம ஆச்சரியம் அவருக்கு காத்துட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சரியம் பாக்குறீங்களா, இவருடைய குதிரை அங்க ஓடையாண்ட நின்றுட்டு இருந்தத பார்த்தாரு. பார்த்து கண் கலங்கி வியப்பானாரு சாந்த பட்டேல். பக்கீர் சொன்னது என்ன உண்மையாயிடுச்சே அப்படின்ட்டு நினைச்சு குதிரைய ரொம்ப ஆசையா பாசத்தோட போய் அதை கட்டி பிடிச்சி அந்த சேனத்தை மாட்டி அந்த குதிரையை இழுத்துட்டு பக்கீர் இருந்தாரு அந்த இடத்துக்கே சேர்ந்தாரு. என்ன குதிரை கிடைத்து விட்டதல்லவா, இப்ப மகிழ்ச்சி தானே அப்படின்ட்டு பக்கீர சாய்பாபா
கேட்டாரு. கேட்டவுடனே சாந்த பட்டேலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாம ரொம்ப நன்றி சொன்னாரு. சரி, இப்ப நீ போக வேணாம், கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு, இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் புகைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கீர் சொன்னாரு. பக்கீர்ன்ற சாய்பாபா தான். இங்க சாந்த பட்டேல் யோசிக்கிறாரு, புகைப்பிடிக்கலாம்னு சொல்றாரு பக்கீர். ஆனா புகையில குழாயும் மட்டும்தானே இங்க இருக்கு, அதுக்கு தேவையான நெருப்பும் இல்லை, அந்த துணியை நினைச்சு பயன்படுறதுக்கு நீரும் இங்க இல்லையே, என்ன ஆனா புகைப்பிடிக்க அப்படின்னு சொல்றாரு பக்கீர் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் அவர் மனசுள்ள இந்த கேள்வி ஓடுது. உடனே பக்கீர் என்ன பண்றாரு, தன் கையில் குச்சி ஒன்று வச்சிருந்தாரு இல்லையா, அதை பூமியில அடிச்சாரு. அடிச்ச உடனே பார்த்தா நெருப்பு வந்தது. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி அடிச்சாரு. அங்க பாத்தீங்கன்னாக்க தண்ணீர் வந்துச்சு வெளியே. என்ன ஒரு அதிசயம், ஒரு பூமியிலேயே பக்கத்துல ஒரு சின்ன குச்சியால தட்டினா தண்ணி வருது, நெருப்பு வருது அப்படின்னு சொல்லி சாந்த பட்டேல் ரொம்ப வியப்பா ஆச்சரியத்தோட அப்படியே ஸ்டன்னாகி அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் புகைப்பிடித்தார்கள். சாந்த பட்டேல் பேசிக்காவே பார்த்தீங்கன்னா அவர் உலகம் அறிந்தவர், விவரங்கள் புரிந்தவர். முதலில் அவர் காணப்பட்ட அந்த குதிரை அதுவே ஒரு பெரிய வியப்பா இருந்துச்சு. நம்ம இவ்வளோ 2 மாசம் தேடி நம்ம கிடைக்காத குதிரை, ஆனா பக்கீர் இப்போ போய் பாரு உனக்கு கிடைக்கும் சொல்லி அமிச்சதை நினைச்சோம். அவர் இவர் சர்வ சாதாரண பக்கீர் கிடையாது, இவர்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்கு, கடவுள் அனுகிரகம் இருக்கு அப்படின்றத சாந்த பட்டேல் உணர்ந்தாரு. இவர் அவதார நாயகர், இவர் சாதாரண பக்கீர் அல்ல அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே அவர் சொல்லிட்டாரு. பக்ரியின் கால்களில் சாந்த பட்டேல் விழுந்து வணங்கினார். ஐயா, நான் செல்வன், ஆனால் உங்கள் அருட்செல்வத்திற்கு முன்னே நான் ஏழை, பரம ஏழை. நான் உங்க பரம ஏழையா தான் உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். என்னுடைய ஏழையின் விருப்பம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இல்லத்துல நீங்க சில காலம் கொஞ்ச நாள் தங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி மனம் உருகி பக்கீர் கிட்ட கேட்டுக்கிட்டாரு. பக்கீரும் அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க அவர் ஆசைப்பட்ட மாதிரி சாந்த பட்டேலுடைய இல்லத்துல சில காலம் அவர் தங்கினார். பாபாவின் செயல்கள் அனைத்தும் காரணத்தோடு தான் நடக்கும் அல்லவா? அல்லாஹ் அலைக்கும்.